சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க உடனே. வாசு, என்ன லெட்டர் அது? எங்கிருந்து வந்திருக்கு? இங்க பாரு, என் வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடாதடா. என்னடா வாசு? ஐயோ வாசு, வாசு என்னடா ஆச்சு? நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னன்னு சொல்லு வாசு. திவ்யாவை செல்ஃப் கேர் கஸ்டடி கேட்டு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலடா. திவ்யாவை அவ அம்மா தான் நல்லா பார்த்துக்க முடியும், என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுக்கான லெட்டரை நமக்கு கோர்ட் அனுப்பியிருக்காங்க. ஐயோ கடவுளே, புள்ள மேல அக்கறை இல்லாதவெல்லாம் புள்ளைய கேட்கிறாளே. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? கடவுளே, இது என்ன கொடுமை? வாசு, என்னடா இது? இப்படி அமைதியாவே இருந்து என்னடா பண்ண போற? இல்ல ஏய் வினோ, என்னாச்சு? இரு, தண்ணி குடி கொஞ்சம். இந்தா குடி. ஏய் மெல்ல மெல்ல பாத்து. என்னாச்சு வினோ? தூக்கத்துல ஏதோ பயப்படுற மாதிரி கனவு எதுவும் கண்டியா? இல்ல பத்மா, என்னன்னே தெரியல. ஏதோ ஏதோ ஒரு இருட்டு என்ன நெருங்கிடுச்சு. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் என் மனசை போட்டு அப்படியே அழுத்திடுச்சு. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதான் பயத்துல எந்திரிச்சிட்டேன். ஏய், அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எந்நேரமே ஏதாவது சிந்தனையிலே இருந்திருப்ப. அம்மாக்கு வேற உடம்பு முடியலையா, அதனால சரியா தூங்கி இருக்க மாட்ட. அதான் இப்படி ஆயிருக்கு. நீ பகல்ல தூங்காத ஆளு புதுசா படுத்து தூங்கவும் கனவு புதுசா வந்திருக்கு. அதான் பயந்திருப்ப, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப தலைவலி சரியாயிடுச்சா? டீ ஏதோ சொல்லட்டுமா? இல்ல பத்மா, இது சாதாரணமா வர கனவு இல்ல. இந்த கனவு எனக்கு முத தடவையா வரல. இந்த மாதிரி எனக்கு பல சமயங்கள்ல வரும். அப்படி வரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் என் வாழ்க்கையில நடக்கும். அந்த மாதிரி ஏதோ நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பத்மா. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யதார்த்தமா 1-2 தடவை நடந்திருக்குங்கிறதுக்காக அதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும்னு நினைக்காத வினோ. நீ போய் முதல்ல மூஞ்சி அலம்பிட்டு வா. ஒரு டீ சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இல்ல இல்ல